அவுட்டிங்னாலே எப்பவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட தானே போயிருப்போம். என்னைக்காவது ஸ்ட்ரேஞ்சர்ஸோட அவுட்டிங் போயிருக்கீங்களா? அப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ட்ரிப் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஷிவானி நோமேடுன்றவங்க. ஸோ அவங்களோட நாங்கள் போன இடம் தான் வந்து பழவேற்காடு ஏரி. ஸோ அந்த ஏரிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்காக 2 போட் புக் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டில் கொண்டு போயிட்டு எங்களை வந்து அங்கே இருக்கிற மணல் திட்டு வரைக்கும் அந்த போட்மேன் அண்ணா விட்டாங்க. அது இல்லாமல் எங்களுக்காக வந்து பந்தல்லாம் அந்த போட்மேன் அண்ணா வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் உட்காந்து பேசுறதுக்காக. அங்கே ஒரு சின்ன இன்ட்ரோ செஷன் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள்லாம் கடலில் இறங்கி பயங்கரமாக குளிக்க ஆரம்பித்தோம். அண்ட் திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கேம்லாம் விளையாடி ரொம்பவே டயர்டானதுக்கப்புறமா எங்களை பூஸ்டப் பண்ணுற மாதிரி சுட சுட கையில் வந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இருந்த பசியில் பிரியாணியை பார்த்த உடனே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அசைவே முடியாத அளவுக்கு ஒரு உண்ட மயக்கத்தில் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து திருப்பவும் வந்து ஒரு கேம் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேம் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்றதையும் மீறி நாங்கள்லாம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம். இந்த செஷன் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சு வர மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அண்டு இந்த செஷன் கொடுத்த ஷிவானிக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இது மாதிரி நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்கன்னா நான் ஷிவானியோட டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.